வாழைப்பழ ரவா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கனிஞ்ச வாழைப்பழம் 3 எடுத்து அது தோலை உரித்து துண்டுகளாக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கனிஞ்ச வாழைப்பழங்களை துண்டு துண்டாக்கின வாழைப்பழங்களை போட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு கூடவே ஒரு 1/4 கப் ரவையும் சேர்த்து ஒரு 1/4 கப்பு தேங்காவை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் பால் ஊற்றிட்டு அது நல்லா கலந்து வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு வாசத்துக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா பரட்டி விடலாம். கூடவே ஒரு நட்ஸு தேவைப்பட்டால் போட்டு அதையும் எல்லாம் கலந்து விடும்போது உங்களுக்கு நல்ல கலவை கெட்டிப்பட்டு வரும். இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை லேசாக ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது உருண்டைகளாக பிடிச்சி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சோம்னா 1 வாரமாக ஆனாலும் கெடாத ஒரு வாழைப்பழ ரவை இனிப்பு உருண்டைகள் கிடைக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.